ஏ ஹலோ சார் கேட்குதா? யாரு? ஹலோ சார். சொல்லுங்க. ஹலோ சார், நாங்கள் கண்டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருக்கோம் சார். ஆ இந்த டிவியில் ஆடு பார்த்து கண்டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ் கேட்டு என்கொயர் பண்ணியிருந்தீங்களா? மேடம். ஓகே சார், என்ன பிரச்சனைக்காக சார் பார்த்துருக்கீங்க? மேடம் நான் வந்து புட்டுக்கடை வச்சிருக்கேன் மேடம். புட்டுக்கடை ஓகே சார். புட்டுக்கடையில் நல்லா போயிட்டு இருந்துச்சு மேடம். புட்டுக்கடை ஓகே சார். ஓகே சார். நான் வந்து கேப்பை புட்டு இதெல்லாம் வச்சு இது பண்ணுவேன் மேடம். ஓகே சார். கேப்பை எயித்தாப்புல ஒருத்தர் கடை போட்டேன். அதே புட்டுக்கடை போட்டு கொலா புட்டு கடை போட்டிருக்கேன் மேடம். அது பார்த்தா எல்லாரும் அங்கே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க சார். இப்போ எப்படி மேடம் நம்ம வாங்கி நம்ம இதில் வச்சோம்னா அது ஒரு நாள் வந்துட்டு போனேன். ஒருவேளை அன்னைக்கு நம்ம கடையில் புட்டு வாங்கி தின்னியா பார்த்தா அடுத்த நாள் அவன் தனியாக ஆரம்பிச்சான். ஓகே சார். இப்போ எப்படி மேடம் அது சரி பண்ண முடியுமா? அந்த திருஷ்டி வாங்கணும், அது எப்படி மேடம் வாங்கி என்ன பண்ணுறது எப்படின்னு இருக்காது? இல்லை சார், அதில் வந்து கண்டிஸ்ட்ரிக் ஆஃபீஸில் வந்து கண்டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ் தானே நீங்கள் கேட்டிருந்தீங்க? மேடம். ஓகே சார், அதில் வந்து ஒரு மோதிரம் 2 மோதிரம் தருவோம் சார். 2 மோதிரம் தருவீங்களா? சரிங்க மேடம். சார், அது $10 ஒன்று தருவோம் சார். $10 வரும். சரிங்க மேடம். அப்புறம் குதிரை லாடம் சார். அப்புறம் கருப்பு கயிறு. கருப்பு கயிறு. சரி மேடம். ஓகே சார். இந்த கண் மோதிரத்தை வந்து நீங்கள் உங்கள் கையில் மாட்டிக்கோங்க சார், ஒரு மோதிரத்தை. சரி மேடம். மாட்டிட்டு அவரை போய் குத்திடுவா சார்? இல்லை மாட்டி கண் மோதிரம் மாட்டிட்டு அப்புறம் வேற இன்னொன்று என்ன மேடம் தருவீங்க? அப்புறம் $10 ஒன்று தருவோம் சார். $10. சரிங்க மேடம். அது உங்கள் கழுத்தில் மாட்டிக்கோங்க சார். அதை கழுத்தில் மாட்டி. சரிங்க மேடம். குதிரை லாடத்தை உங்கள் வண்டியில் வச்சுக்கோங்க சார். கருப்பு கயிறை நீங்கள் கட்டிக்கோங்க. குதிரை ஆடுறது எதில் மேடம் வைக்க? உங்கள் வண்டியில் தான் சார். புட்டுக்கடை வச்சுருக்கீங்கல்ல உங்கள் கடையில். கடை? ஆமாம் மேடம். ஆமாம் மேடம். இந்த கடையில் வச்சுக்கோங்க சார். சரி மேடம். அப்புறம் கருப்பு கயிறை உங்கள் கையில் கட்டிக்கோங்க. ஓகே மேடம். இதில் அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் சார். இது வந்து பூஜை பண்ணி வருது. பூஜை பண்ணி எங்கே மேடம் பூஜை பண்ணுறாங்க? இல்லை சார், உங்களோட ராசி அப்புறம் உங்கள் நட்சத்திரம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு பூஜை பண்ணி ரெடி பண்ணி அனுப்பி விட்ருவோம் சார். நான் ராசி நட்சத்திரம் சொன்னால் நீங்கள் இப்போ பூஜை பண்ணி அனுப்பிச்சி விட்றீங்களா மேடம்? எஸ் சார். சொல்கிறேன் மேடம். கன்னி ராசி மேடம். ஓகே சார். மிருக நட்சத்திரம். ஓகே சார். ஆமாம் மேடம். ஓகே சார். இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் 2 நாளில் நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கிறதா இருந்துச்சுன்னா நாங்கள் இன்றைக்கி சாயந்தரமே கொடுத்துருவோம் சார். நாளைக்கு வாங்கிக்கிறோம். சரி மேடம். இப்போ அதில் வாங்கி வச்சா அவன் புட்டுக்கடை இப்போ அவன் இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிருமா எப்படி மேடம்? அந்த கடையை நாசமாக போகணும் மேடம். அதுதான் இப்போ எனக்கு முக்கியம். ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. புட்டுக்கடை வச்சு அவன் கொலா புட்டு வச்சு இப்போ ரொம்ப இதாகி போயிட்டுருக்கான் மேடம். இப்போ நம்ம இந்த எழுத்தாப்பில் தான் இருக்கேன். அந்த இது நான் அந்த டாலரை போட்டு முன்னாடி போனால் எதுவும் ஆயிருமா அவனுக்கு? அந்த மாதிரி எது பவர் இருக்கா அவனுக்கு? சார் அப்படிலாம் இல்லை சார். அப்போ நீ என்ன பண்ணுவீங்க மேடம்? அதில் பூஜை பண்ணால் என்ன பவர் இருக்குது? உங்கள்கிட்ட இருக்கிற அந்த திஷ்டி எல்லாம் கழிஞ்சிரும் சார். உங்கள் மேலே பட்டிருக்க அந்த கந்திஷ்டி எல்லாம் கழிஞ்சு விட்ருமா? உங்கள் மேலே இருக்கிற இந்த கந்திஷ்டி எல்லாம் கழிஞ்சிரும் சார். கண் திஷ்டி கழியுமா? ஆமாம் சார். ஏன் அது லூஸ் மோஷனா மேடம்? சார் சொல்லுங்க மேடம். சரி மேடம். இப்போ அது எவ்வளோ மேடம்? இது 2000 ரூபாய் சார். சரி மேடம். நீங்கள் ஃபீஸ் கட்டி 2000 ரூபாய்க்கு வாங்கினதா சார் உங்கள் பிரச்சனைலாம் தீரும். 2000 கட்டினா தீர்ந்துருமா மேடம்? இப்போ நம்ம வாங்கி பார்த்துட்டு வாரம் வாரம் கட்டலாமா மேடம்? தவணை மாதிரி கொடுப்பீங்களா மேடம்? வார தவணை மாதிரி? அப்படி இல்லை சார் இது. சரி. இப்போ எதுவும் ஒன்றுமே நடக்கலைன்னா நாங்கள் அதை திரும்ப கொடுத்துடலாமா? திரும்ப புட்டுக்கடை அப்படியே ஓடாமல் இருந்துச்சுன்னா கொடுத்துடலாமான்றேன். புரியல சார் எனக்கு. இல்லை இப்போ பூஜை பண்ணி கொடுக்குறீங்களா மேடம்? அது பவரை காட்டுமான்றேன். கண்டிப்பாக காட்டும் சார். சரி மேடம். இது எங்கேருந்து மேடம் தயாரிக்கிறாங்க? இது பூஜை பண்ணுறது எங்கே மேடம்? இது டெல்லியில் சார். டெல்லியிலையா? ஆமாம் சார். டெல்லியில் இருந்து பூஜை பண்ணலாம். சரி மேடம். சரி மேடம். இப்போ இன்னைக்கு காசு கொடுத்தா எப்போ மேடம் பூஜை நடக்கும்? சார் நீங்கள் காசு இப்போலாம் கொடுக்க வேணாம் சார். உங்களுக்கு பூஜை பண்ணி நாங்கள் அனுப்பி விட்டுருவோம் சார் கொரியரில். நீங்கள் கொரியர் பாய்கிட்ட காசு கொடுத்தா போதும் சார். கொரியர் பாய்கிட்ட காசு கொடுத்துருவா மேடம்? சரி மேடம். சார் உங்கள் அட்ரஸ் அப்படி சொல்லுங்கள் சார். சொல்கிறேன் மேடம். உங்கள் பேர் என்ன சார்? மண்டவோடு ரவி. என்னது? மண்டவோடு ரவி மேடம்.
மேடம் மேடம் இருக்கேன் சார். என்ன மேடம் மண்டை ஓடணும்னு போன வச்சுட்டீங்களா? இல்லை சார், இருக்கேன் சார். அதாவது எங்கள் அப்பா சுடுகாட்டில் வேலை பார்த்தாரு. அங்கே நான் பிறந்துட்டேன். அதனால அப்போ எங்கள் அம்மா சாப்பாடு கொடுக்க வந்தப்போ நான் பிறந்துட்டேன். அதனால எனக்கு அங்கேயே மண்டை ஓடு ரவின்னு பேர் வச்சுட்டாங்க மேடம். நீங்கள் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன் நான். மண்டை ஓடு ரவி மேடம். ஓகே சார். சரி மேடம், அட்ரஸ் சொல்லவா மேடம்? ஆமாம் சார். 96 96 மூலக்கரை. மூலக்கரை. எழுதிட்டீங்களா மேடம்? மண்டோடு ரவி 96 மூலக்கரை. ஓகே சார். சுடுகாட்டுப்பட்டி. சார் விளாடாதீங்க சார். நீங்கள் பேசுறது நக்கல் எடுத்து பேசுறீங்க, எனக்கு அப்போவே தெரியும். மேடம் ஏன்னா புட்டுக்கடை வச்சிருக்கீங்க, எவ்வளோ நான் சொல்றேன் அனுப்பி விடுங்கன்ட்டு. அப்புறம் நீங்கள் உட்காந்துட்டு நான் இப்போ தப்பாக பேசுனா விடுங்க மேடம், வச்சிருங்க மேடம், போன வச்சிருங்க மேடம்.